அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா நான் வந்து சம்மர் டைம்ல தான் வந்து மல்லி வந்து ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டுருந்தோம். அதாவது நம்ம வந்து சின்ன செடியாக இருந்துச்சுன்னா இலை ஃபுல்லாக நம்ம உருவி விட்டுடணுங்க. பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம காவாத்து பண்ணி விட்டுணுங்க. விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து புது தளிர் வந்து அரும்பு வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் வருங்க. நம்ம ஃப்ளவர்ஸ் வர நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு கிள்ளி விட்டுடணுங்க. விட்டால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிளை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வரும். இப்போ பாருங்க, எனக்கு வந்து இது 6 months கூட ஆகலை நான் பதியம் போட்டு. ஆனால் பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் உண்டு. முன்னாடி எடுத்தது பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2 days எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 daysல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்திருச்சு. பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இந்த சின்ன செடியிலே எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வருது அப்படின் போது நம்மளுக்கு வந்து பெரிய செடியாக இருந்தால் எவ்வளோ வரும்னு நீங்களே திங்க் பண்ணுங்க. ஸோ மல்லியோட டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி எப்போவுமே நம்மளுக்கு வந்து சம்மர் டைமில் தான் வரும். அதாவது மார்ச் எண்டில் இல்லை ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாக உருவி விட்டுணுங்க. இல்லைன்னா நம்ம வந்து பெரிய செடியாக இருந்தால் காவாத்து பண்ணி விட்டுணுங்க. இதுதாங்க மல்லியோட டெக்னிக். உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தாங்க பண்ணணுங்க. பாருங்கள் என்னோட மல்லியை. தேங்க்யூ.